வெற்றிவேல் முருகனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, நல்லதொரு விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கியிருந்த காலத்திற்கு இந்த பழனி முருகன் உன்னை அழைத்து செல்லப் போகிறேன். உன்னை பிடித்த கஷ்ட காலம் விலகப் போகிறது. இந்த பழனி முருகன் வாக்கு பொய்யாகாது. என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கும் மனதில் இருந்த வலியால் மனம் வெறுத்து போய் நீ பரிதவித்த விஷயங்களுக்கும் எல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது. மன நிறைவாக இருக்கும் போது தானே உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். உன் கோரிக்கை அனைத்தும் நிறைவேறிய வேளையில் மன நிறைவு கிடைத்துவிடும். இதோ உன் கோரிக்கை நிறைவேறணும்னா, உனக்கு மன நிறைவு வேண்டுமென்றால் உன் கஷ்டங்களுக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும். அதற்கு ஒரு முடிவு சொல்லியே ஆகணும். இதோ என் செல்லமே, உன் கஷ்டங்களுக்கு கடைசி நாளாக ஆக்கி விடுவேன். கரைந்தோடு செய்து விடுவேன். ஒரு அற்புதம் நிகழப்போகிறது. நிறைய முயற்சி செய்தேன். அது முடியும் தருவாயில் இப்போது உள்ளது. எல்லாம் கர்மாவால் தான் இவ்வளவு நாள் நடந்தது. உன் கர்மவினை முடிந்து விட்டது. கர்மாவால் தான் கஷ்டப்பட்டு விட்டாய். இனி அனைத்தையும் விடுவித்து உனக்கான தைரியத்தை நான் கொடுப்பேன். கோழையாக இருந்து விட்டாய். வேண்டாம் தங்கமே, இனி கோழையாக இருந்து விடக்கூடாது. கர்மாவை தாண்டி வந்து விட்டாய். இது தெரியாமல் ஒரு சில வார்த்தைகள் தேவையில்லாமல் பேசினாய். இந்த உலகத்தை விட்டு செல்லப் போகிறேன் என்று கோழையாக பேசினாய். இந்த முருகனும் கோபப்பட்டேன். ஆனாலும் மனதில் ஒரு சின்ன வருத்தம். என் பிள்ளை கஷ்டத்தால் கலங்கிவிட்டது என்று. ஆனாலும் ஒரு முறை திட்டுகிறேன் உன்னை. மனதளவில் கூட உனக்கு கோழைத்தனம் இருக்கக்கூடாது என்று. கஷ்டம்தான் இல்லை என்று சொல்லவில்லை. கஷ்டத்தை கஷ்டம் என பார்க்காதே என்று சாதாரணமாகவும் சொல்லிவிட முடியாது. நீயும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த அளவு பெருங்கஷ்டங்கள் அடைந்து விட்டாய். பெரும் துன்பத்தையும் நீ அடைந்து விட்டாய். எவ்வளவோ போராடினாய். வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவோ போராடினாய். ஆனால் உனக்குன்னு வரும்போது யாரும் உதவி செய்ய முன் வரவில்லை. அழுதாய். ஆனால் யாரை நம்பினாய்? என்னை நம்பினாய் தானே. என்னை நம்பிய உனக்கு அனைத்தும் நல்லதாக நடக்கும். நடத்தி காண்பிப்பேன். ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவேன். நீயே செய்வதறியாது திகைத்து நிற்பாய். இது உண்மை தங்கமே. உன்னை பாடாய்படுத்திய கஷ்டங்கள், துன்பங்கள் இருந்த இடம் தெரியாமல் உன்னை விட்டு ஓடிவிடும். பின்னென்ன, நல்ல சந்தர்ப்பங்கள் உன்னை தேடி வரப்போகிறது. இவ்வளவு காலம் உழைத்தும் எதுவும் மாற்றம் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தாயே, கவலைப்படாதே. உனக்கு நல்ல மாற்றத்துக்கான அதிர்ஷ்டத்தால் உன் நிலையே மாற உள்ளது. உழைத்தாலும் அதற்கான பலன் கிடைக்கவில்லையே என்று தவித்தாய் அல்லவா? நீ பட்ட ஆதங்கம் அதிர்ஷ்ட காற்றாக உன் மீது வீசப்போகிறது. பழனி முருகன் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. என் நிலை எப்போது உயரும் என்று என்னிடம் கேட்டாய் அல்லவா? உயர்ந்த நிலையை எட்டப்போகும் மிக நல்ல நேரம் இது. மிக மிக நல்ல மாற்றங்களை சந்திக்கப் போகிறாய். நோய்க்கான மருந்து என்பது கசக்கத்தானே செய்யும். கசந்தால் உனக்கு நல்லது தானே. கசப்பு என்ற மருந்து உன் உள் புண்ணை ஆற்றி விட்டுவிடும். பின்னென்ன, உடல் நலம் சரியாகிவிடும். உனக்கு நல்லது நடக்கத் தொடங்கிவிடும். வாழ்க்கையில் நீ அனுபவித்த பிரச்சனைகளும் கசப்பாகத்தானே இருக்கிறது. நிறைய சிக்கல்களை தீர்க்கும் மருந்து என்பதை உணர்ந்துக்கோ. துக்கங்களுக்கும் துயரங்களுமே உன்னை சூழ்ந்திருந்த நேரத்தில் நிச்சயமாக உனக்கு பெரும் அதிர்ஷ்டம் ஒன்று கிடைத்து மகிழப் போகிறாய். ஏன்னா உன்னுடைய கஷ்டகாலம் முடிந்து விட்டது. உன்னை ஆட்டி படித்த கஷ்டங்கள் உன்னை விட்டு செல்லப் போகிறது. நீ காத்திருந்தது போதும். நீ அவர்களுக்கு வழி அனுப்பி வைத்துவிட. உன் கஷ்டகாலத்தை நான் கொடுக்கும் பரிசை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நீ அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிடும்.
உனக்கு பிறர் கொடுத்த தொல்லைகளிலிருந்து விடுபட்டு விடுவாய். உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்த கஷ்டங்கள் அழிந்துவிடும். நன்மைகள் உன்னை நோக்கி வந்து கொண்டு விட்டதே. வாரத்தை என்மேல் போட்டுவிடும். நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகும் மிகப்பெரிய பரிசை எதிர்பார்த்து காத்திரு. கஷ்டகாலம் உன்னை விட்டு விலகி போவதால் இனி உனக்கான வாழ்க்கை உன்னிடமே வந்து சேரும். உன் உறவு உன்னிடமே வந்து சேரும். உன் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் ஓட ஓட விரட்டிய பின் நம்பிக்கையோடு என்னையே நம்பி இருப்பாய். உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வரப்போகுதே. கடுமையான பிரச்சனைகளால் வார்த்தைகளை இழந்து நிற்கும் போது மனதிற்குள் இந்த பழனி முருகனின் நாமத்தை நீ உச்சரிப்பது என் காதில் விழுகிறது. அதீத நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்து கொண்டிருக்கிறாய். இந்த பழனி முருகன் மீது பாசம் வைத்துள்ள உன்னை நான் எப்படி தவிக்க விடுவேன், விட்டு விடுவேனா? பாதுகாப்பாக உன்னை சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் உனக்கு கொடுக்க போகும் ஆச்சரியத்தை பார்த்து நீ மகிழ்ச்சி அடையப் போகிறாய். வாழ்க்கையில் உனக்கான தேடல் நிச்சயமாக கிடைக்கும். கூடிய விரைவில் நீயே எதிர்பார்க்காத நல்ல செய்தியை அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். வாழ்க்கையை நினைத்து நிவேதனைப்பட்டது எல்லாம் போதும். உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். எப்படி இருக்கும்போது நான் உனக்கானதை எப்படி தராமல் இருப்பேன்? வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள். சிரிப்பு இருக்கும், சோகம் இருக்கும், கண்ணீரும் இருக்கும், புன்னகை இருக்கும், அன்பு இருக்கும், அரவணைப்பு இருக்கும் என மாறி மாறி கிடைக்கும். ஒரு அன்பு கிடைக்கும் போது கிடைக்கும் சந்தோஷமும் விலகும் போது ஏற்படும் வழி என அனைத்தும் நிறைந்தது தானே வாழ்க்கை. யார் உன்னை வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று தீர்மானிக்கப் போவதே நான் தானே. மனக்கசப்பு வந்து விட்டதா? சகஜம் தானே. மனக்கசப்பு என்பது எல்லோருக்கும் வரும். அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது. அதெல்லாம் சின்ன நிகழ்வு. நீ எவ்வளவோ பெரிய பெரிய பிரச்சனைகளை தாங்கிவிட்டாய். உன் மனமானது கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது. கவலையே படாதே. உனக்கானதை நிச்சயமாக நான் தருவேன். உன் கவலைகள் எல்லாம் பறந்தோடி உன்னை விட்டு சென்று உனக்கானது இறக்கை கட்டி பறந்து வரப்போகிறது. நீ வேண்டுமென்றாலும் வேண்டாம் என்றாலும் உன் வாழ்க்கைக்கு உகந்த உறவை, உன் மனம் விரும்பும் உறவை நான் உனக்கு நிச்சயமாக அனுப்பி வைப்பேன். சண்டைகளை நினைத்து கவலைப்படாதே. உன் போராட்டமான வாழ்க்கையை இனிப்பாக மாற்றப் போகிறேன். உன்னை காயப்படுத்தியவர்களும் உன்னை வேண்டாம் என பிரிந்து சென்றவர்களும் உன்னை பற்றி புரிய வைத்து உன்னை தேடி வர வைக்கப் போகிறேன். நீ உறவுகளை நினைத்து எப்போதும் இயங்காதே. எல்லோருடனும் சேர்ந்து சந்தோஷமாக வாழப்போகிறாய். நல்ல நேரம் பிறந்து விட்டது. இனி சந்தோஷம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில். வாழ்க்கையில் இனி கஷ்டம் என்பது உனக்கில்லை. எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி. ஓம் சரவண பவ. வெற்றிவேல் முருகா போற்றி போற்றி. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி.